எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் நற்பெயரை சீர்குலைக்கவும் சட்டவிரோதமாக மிரட்டி பணம் பறிக்கவும் முயற்சிப்பவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு சென்னை காவல்துறை ஆணையரிடம் பல்கலைக்கழக பதிவாளர் புகார் மனு அளித்திருக்கிறார். அந்த மனுவில் இருக்கும் விவரங்களை தற்போது பார்க்கலாம். கடந்த 9 ஆண்டுகளுக்கும் மேலாக எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி வருவதாக கூறியுள்ள பதிவாளர் சேதுராமன், 40 ஆண்டுகளுக்கும் மேலாக எஸ்ஆர்எம் கல்வி நிறுவனம் பொறியியல், மருத்துவம், கலை, சட்டம் மற்றும் மேலாண்மை கல்வியை உயர்தரத்தில் வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகத்தின் நிறுவனரும் இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவருமான பாரிவேந்தர் துரதிருஷ்டவசமாக ஜெயச்சந்திரன் மற்றும் சிலர் அளித்த புகாரின் பேரில் சட்ட நடவடிக்கையை எதிர்கொண்டுள்ளதாக பதிவாளர் சேதுராமன் தெரிவித்துள்ளார். மதன் என அழைக்கப்படும் நபர் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக கல்லூரிகளில் மருத்துவ சீட் பெற்றுத் தருவதாக பொய் வாக்குறுதி அளித்து பெரிய தொகையினை பல மாணவர்களின் பெற்றோரிடம் பெற்றுக்கொண்டு தற்போது பணத்துடன் தலைமறைவாகிவிட்டதாக கருதப்படுவதாகவும் சேதுராமன் புகாரில் குறிப்பிட்டுள்ளார். இந்திய ஜனநாயக கட்சியின் துணை பொதுச் செயலாளராக இருந்த மதன் என்பவர் கட்சி நிறுவனருடன் அப்போதிருந்த அறிமுகத்தை தவறாக பயன்படுத்தி செய்த மோசடியில் பல்கலைக்கழக நிறுவனரை குற்ற வழக்கில் சிக்க வைத்துள்ளார் என்றும், சட்ட ரீதியாக வழக்கை எதிர்கொண்டு வருவதுடன் சட்டத்தின் முன் குற்றமற்றவர் என்பதை பாரிவேந்தர் நிரூபிப்பார் என்றும் பதிவாளர் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கு இப்போது விசாரணையில் இருக்கும் நிலையில் பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் அதற்கு முழு ஒத்துழைப்பு அளித்து வருவதாகவும், குற்றச்சாட்டுகளை மறுத்து வரும் நிலையிலும் இந்த வழக்கில் பிணை வழங்க கோரி நீதிமன்றத்தில் 69 கோடி ரூபாயை எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் வைப்புத் தொகையாக தர ஒப்புதல் தெரிவித்திருப்பதாக பதிவாளர் கூறியுள்ளார். பல்கலைக்கழகமும் அதன் உரிமையாளர்களும் இப்போது சந்தித்து வரும் நிலையை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி சில சமூக விரோதிகளும் தொழில் போட்டியாளர்களும் பொய்யான புகார்களை அளிப்பதன் மூலம் பல்கலைக்கழகத்தை பல்வேறு வழிகளில் மிரட்டி பணம் பறிக்க முயற்சி மேற்கொண்டுள்ளதாகவும் அந்த புகாரில் சேதுராமன் கூறியுள்ளார். சட்டவிரோத வழியில் பணம் பறிக்கும் நோக்கத்தில் இந்த சூழலை வாய்ப்பாக பயன்படுத்தி பல்கலைக்கழகம் மற்றும் அதன் நிறுவனர் பாரிவேந்தர், அவரது மகன் ரவி பச்சமுத்து ஆகியோரின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்த சுயநலமிக்க தனிநபர்கள் மற்றும் தொழில் போட்டியாளர்கள் ஜோடிக்கப்பட்ட புகார்களை அளித்து வருவதாகவும் பதிவாளர் சேதுராமன் தனது புகாரில் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தால் முடித்து வைக்கப்பட்ட அல்லது தள்ளுபடி செய்யப்பட்ட பிரச்சனைகளில் தொடர்புடையவர்கள் உள்நோக்கத்துடன் மீண்டும் புகார் செய்ய வரிசை கட்டி நிற்பதுடன் போட்டியாளர்களாக உள்ள மீடியாக்களின் கவனத்தை கவர எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தவும் சிவில் வழக்காக ஏற்கனவே பதிவானவற்றை மிரட்டி பணம் பறிக்கும் நோக்கத்தில் குற்றவியல் வழக்காக மாற்றி வருவதாகவும் சேதுராமன் தனது புகாரில் தெரிவித்துள்ளார். அதுபோன்றவர்களை சில போட்டி ஊடகங்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வதாக புகார் மனுவில் சேதுராமன் குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே முடிந்து போன கேஸை காரணம் கூறி 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாக கோர்ட்டிலே நிராகரிக்கப்பட்ட அந்த மாதிரி கேஸை எடுத்துக்கிட்டு வந்து மிரட்டுகின்ற பாணியிலே சில பேர் ஈடுபட்டுள்ளார்கள். அவர்கள் மீது அவசியமாக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த புகார் மனுவை காவல்துறை ஆணையரிடம் வழங்கினேன். அவரும் அதை படித்து பார்த்து சட்டப்படி என்ன நடவடிக்கை எடுக்க முடியுமோ அதை எடுக்கிறதாக கூறியுள்ளார். வழக்கு தொடர்பாக எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகமும் அதன் வேந்தரும் விசாரணை அமைப்புகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கி வரும் நிலையில் நிலுவையில் உள்ள சட்டவிரோத புகார்கள் மற்றும் புதிதாக புகார் தருவோர் மீது சென்னை காவல்துறை ஆணையர் அலுவலகம் தேவையான நடவடிக்கை எடுக்க அவர் வலியுறுத்தியுள்ளார். எதிரிகள், தொழில் போட்டியாளர்கள் மற்றும் சமூக விரோதிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் பணம் பறிக்கும் ஒரே நோக்கத்துடன் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகம் மற்றும் அதன் நிறுவனர்களை மிரட்டுவது தொடரும் என அச்சப்படுவதாகவும் பல்கலைக்கழக பதிவாளர் சேதுராமன் தனது புகாரில் தெரிவித்துள்ளார். எனவே சுமார் 52,000 மாணவர்களின் எதிர்காலத்தை கொண்டுள்ள எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தின் நற்பெயரை சீர்குலைக்க மிரட்டல் விடுத்து பணம் பறிக்க முயற்சிப்பவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை ஆணையரை பதிவாளர் வலியுறுத்தியுள்ளார்.